அலைப்பாயும் கடலோரம் சம்ஹார வடிவேலை செந்தூரில் நாம் காண செல்வோம் ஐயா. பழனி மலையில் பழமாகி நின்றார் அழகன் முருகன் அறிவோம் ஐயா. சுவாமி மலை, தணிகை மலை, பழமுதிரும் சோலை மலை, புலவுகின்ற மயிலழகை காண்போம் ஐயா. சஷ்டியனும் காக்கும் கவசமதை கூறும் போது சுகமே. சக்தி சண்முகனை போற்றும் திருப்புகழை ஆடி பாடு மனமே. வந்த கஷ்டங்களை தீர்க்கும் தெய்வம் அதை தேடும் போது நலமே. வெற்றி வடிவேலை பற்றி பிடித்தோரை கூறும் கோடி ஜெயமே. மருதமலை மேலே பார்ப்போம் ஐயா. பள்ளி மலையில் வனவேடத்தின்றார் கள்ளத்தனம் ஏன் நீ மேலையா. சுருளிமலை, சென்னிமலை, பரமருகும் காளிமலை, முருகனுக்கு காவடிகள் சேர்ப்போம் ஐயா. என்ன
சரியான ஆட்டப்பா. ஆட்டம்னா இப்படி இருக்கணும். பெயர் சியானி. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். கல்வியை பற்றின கவிதை ஒன்று சொல்ல வந்துள்ளேன். அல்ல குறையாத அச்சய பாத்திரம் தான் கல்வி. அறிவு எனும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி. நாட்டின் மிக பெரிய அரணே கல்வி. அறிவு குணம் நல்ல நடத்தை உருவாக்கிடுமே கல்வி. ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடுமே கல்வி. கல்வி நீ அந்த அறிவின் ஊற்றோ, கடலின் ஆழமோ, கருவேகத்தின் மழையோ, இமயத்தின் உயரமோ, உன்னை நினைக்கும் பொழுது மனதில் ஊற்றி எடுப்பது கூட உன்னை பருகியதாலோ. கல்வி கற்பது தவம், அதை கற்பிப்பது வரம். யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது உன்னை. அனைவருக்கும் நன்றி. இப்படிப்பட்ட கல்வியை நமக்கு வழங்கும் நமது ஸ்ரீ சாரதா மந்திர் பள்ளிக்கு மிக்க நன்றி. மதுஸ்ரீ அவர்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச வந்திருக்கிறார். அகழ்வாரை தாங்கும் புவியே, தென்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, இங்கு கூட இருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, நேரைய பணி செய்ய காத்திருக்கும் கூறிய அறிவு படைத்த எம் இளம் காளையர்களே, கண்ணியர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி முடித்து பேச போகிறேன் என் தலைப்பை பிடித்து. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பாடினார் கவிமணி. ஆனால் இன்று நிலை உண்மையில் அப்படித்தான் உள்ளதா? ஒரு தாயாகவும் மகளாகவும் சகோதரியாகவும் தோழியாகவும் நம்மை சுற்றி எத்தனையோ பெண்கள் இருக்கின்றனர். நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட இந்த உலகத்தை உருவாக்கியவர்களே அவர்கள்தான். இதைத்தான் பெண்களால் ஆயது உலகு என்கின்றனர் சான்றார். அவள் வலிமையானவள். அவள் இந்த நாட்டில் வணங்கப்படுகிறாள். ஆனால் அவள் பயத்தில் வாழ்கிறாள். இது எப்படி சரியாகும்? இரவில் வீட்டிற்கு அருகில் உள்ள கடைக்கு செல்ல கூட பயமாக உள்ளது. பெண்களின் பாதுகாப்பு என்பது நம்மை போன்ற ஒரு நாட்டில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய கவலையாக உள்ளது. இந்தியாவில் குடும்ப வன்முறை அதிகரித்து வருகிறது. 70% பெண்கள் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுகின்றனர் என்று ஒரு தகவல் சொல்கிறது. இது மனச்சோர்வு மற்றும் தற்கொலைக்கு வழிவகுக்கிறது. ஆனால் இது நேரடி கொலை அல்ல. ஆனால் ஒரு கொலைக்கான காரணம். தனியாக வயற்காட்டிற்கு செல்லும் பெண்கள், இரவு நேர பணிக்கு செல்லும் பெண்கள், தனியாக வாடகை மகிழுந்துகளிலும் பேருந்துகளிலும் தனியாக பயணிக்கும் பெண்கள் என பல பெண்கள் ஆதிக்க மனநிலை உடைய ஆண்களிடம் மாட்டிக்கொள்ளும் போது மிக பெரிய பாலியல் தாக்குதல்களுக்கும் வன்கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்படுகின்றனர். இதையெல்லாம் மாற்ற நம் மக்கள் நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. அதை இன்றே தொடங்குவோம். ஒன்றை செய்வோம், நன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம். ஆணும் பெண்ணும் சமம் என்ற எண்ணத்தை வீடுகளில் தான் தொடங்க வேண்டும். தாயும் தந்தையும் மகனை வளர்க்கும் போது அவனுக்கு உடன் பிறந்த சகோதரிகளும் ஈடானவர்கள் என்ற எண்ணத்தை விதைத்து வளர்க்க வேண்டும். அக்கா தங்கைக்கு மரியாதை கொடுத்து வளர்ப்பதுதான் பிற்காலத்தில் மனைவிக்கும் மரியாதை கொடுத்து வளர்ப்பார்கள். அவள் எப்போதுமே வீட்டிலும் சமுதாயத்திலும் 2ஆம் தர குடிமகளாகவே நடத்தப்படுகிறாள். வீட்டு பெண்களுக்கே இந்த அளவு மரியாதை என்றால் தெருவில் செல்லும் பெண்களுக்கு எந்த அளவு மரியாதை கொடுப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். அவள் வெறும் உடல் மட்டுமல்ல, அவள் சதை மட்டுமல்ல, அவளுக்கும் ஒரு ஆன்மா இருக்கிறது. அவளுக்குள்ளும் ஒரு ஆன்மா இருக்கிறது. அதையும் மதிக்க வேண்டும். அதற்கும் மரியாதை தர வேண்டும். விளையாடும் பொம்மை அல்ல பெண்மை. உன்னை உருவாக்கியதே தாய்மை என்னும் பெண்மை என்பதை உங்கள் மகனுக்கு கற்றுக் கொடுங்கள். பெண்களை பாதுகாக்க உண்மையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இவைதான். வாசமலர் தேடுவதும், ஆடவர்க்கு சேவித்திருப்பதும், அஞ்சுவதும் நாணுவதும், ஆமையை போல் வாழ்வதும், கெஞ்சுவதுமாக கிடக்கும் மகளிர் குலம் இனி இல்லை என்று கூறி சாறு இல்லாத பழம் ருசிக்காது, வழி இல்லாத வாழ்க்கை ரசிக்காது, தோல்வி இல்லாத செயல் இனிக்காது, வெற்றி மட்டுமே என்றும் நிலைக்காது. வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழட்டும், தோல்வி கிடைத்தால் அனுபவம் பெறட்டும். முடிவில் வழங்குவது என் வழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.
அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனதுடா. மேல இருக்கவனா நம்ம நல்லா கத்துக்கோ, கூட இருக்கவனா நம்ம நல்லா வச்சுக்கோ, கால வாராம வாழ மட்டும் கத்துக்கோ, காலத்தோட நீ ஓட ஒத்துக்கோ. கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து மாமே. Walking slow-mo, mansul sogo. Hey, my golden sparrow. Mama, mama, come and sing. Queen தேடி வந்தான் கிங்கு. டைலா டைலா பிபிடுமே, மாலை மாத்தி போடுறீங்க. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சோரோ. மாஸ் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ. கட்டல கட்டல கோலு இது சிங்கல சுத்தின காலு, இது என்னன்னு கேளு இனி இவன் தான் ஆளு. இதுல நக்கிலி மீனு ஒரு கத்துல சுத்தின மீனு, இது நிக்குது லைனு நீ நினைக்கிற மூணு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சோரோ. மாஸ் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ. எப்படி கியூட் கல்பனி 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 சம்பவம் பண்ற ஹார்ட் குள்ளடி 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 எப்படி கியூட் கல்பனி சம்பவம் பண்ற ஹார்ட் குள்ளடி கிடக்குது சிக்கிட்ட விக்குது உள்ள ஒரு தாட்டு செஞ்சு கொஞ்சம் பார்த்து நீ எக்ஸாம்ல எல்லா நாளும் எக்ஸாம் மாட்டேன் அனதால எக்ஸாம் போட்டேன் எக்ஸாம்ல எல்லா நாளும் எக்ஸாம் மாட்டேன் அனதால எக்ஸாம் போட்டேன் வாழ வாழ மகராசி முடிஞ்சு போச்சு இவராசி நடச்சு நடச்சு பெயினாச்சு ஷலலா ஷலலா ரெட்டை கால் வெண்ணிலா, எந்த தோல் சிட்டிட்டு இந்த பூமியில. சிப்பந்தி என் தோழி சாமந்தி,
நாடகம் திருவிளையாடல். கதாபாத்திரங்கள் சிவன், செண்பக பாண்டியன், நக்கீரன், தருமி, அமைச்சர்கள், வீரர்கள். காட்சி 1. அரண்மனை சபை. மன்னன் செண்பக பாண்டியன். அமைச்சரே, அழைத்தீங்களா மன்னா? ஆம், நான் அழைத்தேன். நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி கூறினேன். என்ன நற்செய்தி மன்னா? பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உள்ளதா அல்லது செயற்கையாக மனம் வந்ததா என்ற என் சந்தேகத்தை நிவர்த்தி செய்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அறிவியுங்கள். உத்தரவு மன்னா. தண்டா சொல்லுங்க அமைச்சரே. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் வந்ததா அல்லது செயற்கையாக மனம் வந்ததா என்று மன்னனின் சந்தேகத்தை நீக்குபவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு என்று அறிவிப்பிடுங்கள். நன்றி அமைச்சரே. நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நற்றமிழ் புலமை கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை தீர்த்தி வைப்பவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும். மன்னனின் சந்தேகத்தை நீக்குபவர் வேந்தர பரிசகை பெற்றுக் கொள்ளலாம். இதுவே அரச கட்டளை, அரச கட்டளை, அரச கட்டளை. வழிவிடு 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 வழிவிடு. தண்டா பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் சொக்கா. ஏன்டா சிரிக்கிறீங்க? 1000 பொண்ணா சும்மாவா? தண்டா பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ ஐயோ சொக்கா. காட்சி 2. கோவில். சிவன், தருமி. கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. தருமி எப்படி ஓடுறாரு பாருங்க, வயசான தருமி. அப்பா சொக்கா, அரசர் கொடுக்கும் 1000 பொற்காசுகள் எனக்கே கிடைக்குன்னு அருள் புரிய மாட்டியா? உன் காதுல கேட்காது. அப்பா சொக்கா கூப்பிட்டீங்களா? உன்னை யாரையா கூப்பிட்டா? பாத்தியா பாத்தியா சொக்கா, உன்னை தவிர வேற
மாதிரி எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. ஐயோ ஐயோ, ஒரு காசா 2 காசா, 1000 பொண்ணாச்சே 1000 பொண்ணாச்சே. இந்த நேரம் பார்த்து எனக்கு பாட்டு எழுத கூட தெரிய வரணும். என் சந்தேகத்தை தெரிய எனக்கு வழியை காணாமா, இல்லை அடுத்த சந்தேகத்தை நான் எப்படி தெரிய போறணும்? எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை. குழந்தையுடைய பிறந்த தேதி 28 வருதுங்க, சூரியனுடைய ஆதிக்கத்துல. ஐயா போயா. குழந்தையுடைய பிறந்த புலவரே, யாரையா அழைத்தது நான் தான். ஏன் அழைத்தீர்கள்? யார் நீங்க? சொற்சுவையும் பொருள்சுவையும் அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழையும் பாட்டு செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவர் நான். நம்ம சாதி போலையாட்டுக்கு என் வயிற்றுல அடிக்கிறது நீங்க வந்துட்டீங்களா? வசதியுள்ள புலவரோ? கையை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஆமா, நான் வசதியுள்ள புலவர் தான். நீ புலம்பது என் காதில் விழுந்தது. அப்ப நான் ஒளிஞ்சிருந்து ஓட்டு கேட்டிருக்கீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையாப்பா. அப்படியா? சரி, நான் போய் வரேன். நில், வா இங்கே. பாண்டியன் சந்தேகருக்கு தீர்க்க பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசு அனைத்தும் உனக்கே கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு கிடைத்து விட்டால் அடுத்த கணம் 1000 பொற்காசுகள் என் கையில. கவலைப்படாதே, பாட்டு உனக்கு நான் தருகிறேன். நீங்க தரீங்களா? சரிதான், உங்க பாட்டை கொண்டு போய் என் பாட்டுன்னு சொல்லிக்கவா? ஏற்கனவே சொந்தமா இந்த பாட்டை கண்ணா பண்ணான்னு பேசுறாங்க. பரவாயில்லை, உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேண்டும். உனக்கு வேண்டாம், பொருள் மீது பற்றில்லை. நல்லா நடிக்கிறீங்க. நாடகத்தையே நடத்துபவன் நான், நடிக்க முடியுமா? முடியுமா? என்னது? அந்த பரிசு மீது பற்றில்லை, நீயே வாங்கிக்கொள். என் புலமை மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரிசோதித்து பாரு. என்னையே சோதிக்கிறீங்களா? என் புடைய பத்தி உனக்கு தெரியும். தயாராக இருங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? ஐயோ, நீ கேட்கிறேன், நான் கேட்கிறேன். எனக்கு கேள்வி கேட்கத்தான் தெரியும். கேளும். சற்று போறோம். கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ? தமிழும் சுவையும். பிரிக்க கூடாதது எதுகையும் மோனையும். சேர்ந்தே இருப்பது. வறுமையும் புலமையும். சேராதிருப்பது. அறிவும் பணமும். சொல்லக்கூடாதது. பெண்ணிடம் ரகசியம். சொல்லக்கூடியது. உண்மையின் தத்துவம். பார்த்து ரசிப்பது. கலையும் அழகும். பார்க்க கூடாதது. பசியும் பஞ்சமும். கலையில் சேர்ந்தது இயலிசை நாடகம். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு நாரதன். வீணைக்கு வாணி. அழகுக்கு முருகன். சொல்லுக்கு அகத்தியன். அருமை அருமை அருமை. விஜயன். ஆசைக்கு நீ. அறிவுக்கு நான். அப்பா ஆளு விடுங்க, நீங்க தான். அப்பா பாத்தீங்களா, புள்ளரிக்குதாயா? நீங்க புலவர், நான் புலவர் இல்லை. அந்த பாட்டை கொடுங்க. அரசர் எந்த பரிசு கொடுத்தாலும் அதை எப்படி உங்களிடம் கொண்டு வந்து தருகிறேன். பரவாயில்லை, எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள். ரொம்ப அதிகம் எனக்கு வேண்டாம். இல்லை, நீயே எடுத்துக்கொள். பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன். வேற ஏதாவது கொடுத்தா என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்கெங்க வீங்குறானா? ஆஹா, தெய்வீக சிரிப்பையா உங்களுக்கு. மறுபடியும் உங்களை எங்கு வந்து பார்க்கலாம்? எங்கும் பார்க்கலாம். தெருவா சுத்துறவராட்டுக்கு. ஆஹா, அதுக்கு சிரிப்பு தானே. ஐயா, அந்த பாட்டு படிங்கயா, நானே பரிசு பெற்றுக்கிறேன். பரிசு எனக்கே கிடைக்கும். வெற்றி உமக்கே, போய் வா. போய் வரேன். காட்சி 3. அரண்மனை சபை. மன்னன் செண்பக பாண்டியன். தென்னவன், எங்களின் மன்னவன், திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் பூமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தனுக்கு வேந்தன், பண்பின் தலைமகன் செண்பக பாண்டியன். வாழ்க வாழ்க வாழ்க, பல்லாண்டு வாழ்க. அமைச்சரே, என் மனத்தில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் ஏற்றி தந்திருக்கிறார்களா? இல்லை பிரபு, 1000 பொன் நன்கொடை என்று அறிவித்தும் கூட பைசா பெற புலவர் எவரும் இதுவரை வரவில்லை. வருந்துகிறேன். புலமைக்கு தலைமகனாய் விளங்கும் நக்கீரர், துணைக்கு கபிலர், பின்னும் பரணர் போன்ற சான்றோர் பிற சபைக்கண் வீட்டிருந்தும் கூட எனது சந்தேகத்தினை தெளிவாக்கும் பாட்டொன்று இதுவரை ஏற்படாதது. எழுத மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்றால் பாட்டுகள் குவிந்திருக்கும். வெகுமதிக்கு முதலிடமில்லை என்றால் விட்டு விடுங்கள். வேந்தனின் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்கள். சடலத்தோட பிறந்தது சந்தேகம், அது எப்படி தீர்ப்பது? சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக வந்து விட்டால் முன்னின்று தீர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பல்லவா? முன்னரே என்னிடம் விளக்கம் கேட்டிருந்தால் கூறியிருப்பேன். அத்தனை பொறுப்பிருப்பதை உணர்ந்தவர் அருகில் இருக்கும் போது அரசனின் சந்தேகத்தை தீர்த்திருக்கலாம் அல்லவா? இத்தனை விவரம் அறிந்தவர் மன்னவர். பரிசுக்கு பாட்டு எழுதுவதை பரிசளிப்புக்கும் முன்னே விஷயத்தை புலவரிடம் கூறியிருக்கலாமே. வென்று வீட்டின் நக்கீரே, வென்று வீட்டில் உங்கள் புலமையுடன் போட்டியிட முடியுமா? வேந்தே, உன்னை வெல்ல எவராலும் முடியாது.
வெற்றி திருமகள் உன்னை பற்றி கொண்டே இருப்பாள். மன்னர் மன்னவா, தாங்களின் மன சந்தேகத்தை தீர்க்க பாட்டுடன் தருமி என்ற புலவர் வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி, உடனே வர சொல்லுங்க. நக்கீரருக்கு மனமில்லை என்றால் நாட்டின் மற்றொருவர் அரசனின் சந்தேகத்தை தீர்த்தார் என்று வருங்காலம் சொல்லட்டும். உடனே வர சொல்லு. அவை நாடி வரும் புலவர் பாவம். பொன்னை கண்டு அறியாதவர் புலமை மடக்கு வைக்கிறார். எப்படியோ என்னில் இருக்கும் ஐயப்பாடு நீங்கதான் இல்லையா? நீங்க வேண்டும். அரசே, மன்னா, வேந்தே, மன்னா, வேந்தே. அரசு பெருமான் அங்கே. அரசே, பார்வேந்தே, பார்வேந்தே, பாட்டுடன் வந்திருக்கும் தருமியின் வணக்கம். வருக புலவனே, வருக. பரிசுனை யாருக்கு கொடுக்கல? இல்லை, முத புலமை வாழ்வாங்க வந்து வையத்தில் நிலைக்கட்டும். எமது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு ஒன்று ஏற்றி வந்திருக்கிறீர்களா? நான் தான் ஏற்றினேன். எங்கே பாட்டை கூறும்? படித்து விடுகிறேன் மன்னா. படியும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பது கண்டதோ மொழிமோ. கூட்டிங்களா? படியும். பயிலியது கேளிய நட்பின் மயிலிய சரியற்ற அறிவை கூந்தலின் நீ அறியவோ பூவே பூவே. அவ்வளவுதான். ஆஹா ஆஹா, அருமையான பாட்டு. ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள், ஆண்ட சொற்கள், தீண்டது சந்தேகம். மன்னா, பரிசு வரும். அமைச்சரே, அந்த பொருட்களை எடுத்து வரும். ஐயோ, எதிர்பார்க்கவில்லை. 1000 முன். அப்பா, இந்த பால்கார கணக்க திட்டுப்புனா. எங்கே எங்கே அமைச்சரை இன்னும் காணோம். வருகிறார் வருகிறார் வருகிறார். தமிழ்ச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனி ஒரு புலவனாக நின்று தீர்த்து வைத்த தருமையே நீர் வாழ்கும். புலமை வளரட்டும். இதோ 1000 பொற்காசுகள். மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வரீர்களா? அதுக்குள்ள என்னையா அவசரம்? இதுல ஒரு சந்தேகம். இப்படி வரும். என்னையா சந்தேகம்? பாட்டை ஏற்றியது நீதானே? பின்னா இப்பாட்டு முடியதானே? பின்னா மண்டபத்துல யாரையும் எழுதி கொடுத்த மாதிரி பேசுறீங்க. எங்கே உன் பாட்டை கூறும்? பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பது கண்டதோ மொழிமோ. இதான் என் பாட்டு. இப்பாட்டில் பிழை இருக்கிறது. அப்படியா? என்னையா பிழை? பிள்ளைகளுக்கு பரிசு எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு பரிசை தாருங்கள். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. நீ நல்ல தமிழ் பாட்டை எழுதி எங்களை மன்னாபையிடம் பரிசு வாங்கினால் ஒன்றுமில்லை. சந்தோஷப்படும் முதல் மனிதர் நாம் தான். அதே போல பிழை உள்ள தமிழ் பாட்டுக்கு எங்களை மன்னவர் பரிசு அளித்தார் என்றால் வருத்தப்படுபவரும் நாம் தான். அப்படியா? எனக்கு பரிசு வேண்டாம். பரிசு வேண்டாமா? பரிசு வேண்டாம். அது என்னையா பெரிய பரிசு? நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், நான் போய் வரேன். ஐயா புலவரே, தருமி. ஆண்டவா, அனுப்பியவன் யாரோ? நக்கீரே, ஒரு வார்த்தைக்கு பொருள். எய்தவன் எங்கோ இருக்கிறான். அம்பு மட்டும் வந்து அழுது விட்டு போகிறது. அப்படியா விஷயம்? நல்ல வேலை. பிழையான பாட்டிற்கு பரிசு அளிக்கிறது மொழிக்கு பெரும் தவறு தானே. தக்க சமயத்திற்கு அடுத்து என்னை காத்து. மிக்க நன்றி. காட்சி 4. கோவில் சிவன் தருமி. எனக்கு வேணும். என்ன வேணும்? நானே நல்லவேளை உதைக்காத விட்டான். இன்னும் உதைக்கிற மாதிரி தான் இருக்குது. நானே பாட்டு எழுந்தா கூட பரிசு பெற்று பண்ணாட்டு வச்சு. தருமி, ஐயோ, நான் எழுதுறேன். அவன் தான் எழுதுறான். வா, திமுரு தானே. பரிசு கிழித்து விட்டதா? உததான் கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் பொறுத்து தான் அதுவும் கிடைத்திருக்கும். என்ன வளருகிறாய்? நீ பாட்டில் ஒரு பத்தம் நான் உன் பாட்டில் பிழை. என் பாட்டில் பிழையா? சபையில் நடந்ததை கூறும். உன் பாட்டில் குற்றம் என்று கூறிவிட்டார்கள். என் பாட்டில் குற்றமா? யார் கூறியது? உன் பாட்டை அங்க ஒருத்தன் இருக்கிறான். வா என்னுடன். காட்சி 5. அரண்மனை சபை. மன்னன் செண்பக பாண்டியன். இப்புலவன் கொண்டு வந்த பாட்டுக்கு குற்றம் கூறியவன் எவன்? இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவை இடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார். அப்படியானால் மன்னரிடம் மற்றவர்களுக்கு அதிகாரமோ
அதனால் தன் தருமி கொண்டு வந்து பாட்டிலே குற்றம் கொண்டீர்களோ? அரச சபை என்று தமிழ் திருச்சபை அனைவருக்கும் சம உரிமை உண்டு. ஆம், பழுதுள்ள பாட்டி இருந்ததால் தான் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்துக்குரியவன் நான் தான். யாரு? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புதல்வன் நக்கீரன். கீரனா? தமிழ் சங்க என்ற ஆணவத்தில் தன் பாட்டிலே குற்றம் கொண்டீர்களோ? என்ன குற்றம் கொண்டீர்? முதற்கான் பாட்டை ஏற்றியது யார்? யாம் இயற்றினோம். எளிய நீர் வராமல் இன்னொரு வருடம் கொடுத்து அனுப்பதற்கு காரணம் அது நடந்த முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவருக்கு முதலில் பொய்யரை தேவையில்லை, அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவும். அது பற்றிய உமதறிவு எனக்கு தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்று அர்த்தமா? யாம் அது பற்றி நான் குற்றம் கூறக்கூடாதா? நக்கீரர் எனது பாட்டிலே குற்றம் கூறுகிறாராம். கூறும் கூறும் கூறி பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்க. புலமைக்கு சர்ச்சை தேவைதான், அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. நக்கீரர் நமது பாட்டில் எங்க குற்றம் கண்டீர்? சொற்சுவையிலையா பொருட்சுவையிலையா? சொல்லில் குற்றம் இல்லை, பொருளில் தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? ஏன் நீரியற்ற செயலை சொல்லும். கொங்கு தேர் வாழ்க்கையை அஞ்சுரை தும்பி காமம் செப்பது கண்டது மொழிமா? செயலின் கருத்து? தலைவன் காதலில் மெய்மறந்த அவளது கூந்தலில் வரும் நறுமண வண்டை நோக்கி பாடுவதாக எழுதியுள்ளேன். அந்த செயலின் உட்கருத்து? மலர்கள் எடுத்தே மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டீர். இப்பாட்டில் இருந்து இந்த மன்னவர் தங்கள் கூறும் முடிவு புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலில் மனம் உண்டு என்பதுதான் எனது தீர்ப்பு. ஒரு காலமும் இருக்க முடியாது. பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதை ஒரு காலமும் ஒற்றுக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையிலே கூந்தலில் மனம் உண்டோ? கற்பு கரிச்சுகளாய் விழுங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் இன்றி இயற்கை கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதை ஒரு காலமும் ஒற்றுக்கொள்ள முடியாது. தேவலோக பெண்களுக்கும் 14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். பாட்களை ஏற்றுமது நாக்கிலிருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானே? கலைமகள் என்ற நான் அன்றாடும் வழிபாடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே, அன்னை மலரவள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படிதான். உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. தமிழின் மீது ஆணையாக? எனது தமிழ் புலமையின் மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டில் குற்றமா? ஆண்டவா, புலவரே, நீரே முக்கா நெற்றி கண்டிருப்பின குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிப்பட அறிவாளை நெய் பூசி பங்கம் பறைவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என இருக்கும் நக்கீரனே, என் கவியை ஆராய்ந்து சொல்ல தக்கவன். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு 7 குலம். சங்கே அரைதுண்டு வாழ்வோம், அரணே உப்போல் இறந்துண்டு வாழ்வோம். நக்கீரா, இறைவா, மகேஸ்வரா, பரம்பொருளே, என்னாடே சிவனே, எந்நாட்டவர்க்கும் இறைவனே, மதுரம்பதியின் முதல்ல எங்கள் பிழையை மன்னிக்கவும். ஆண்டவா இறைவா, ஐயனே எம்பெருமானே. ஆண்டவா இறைவா, ஐயனே எம்பெருமானே. செண்பக பாண்டியனே, அறியாமல் தவறு செய்த நக்கீரரை மன்னிங்கள். தமிழ் சங்கத்தின் தலைமையான புதல்வனை எங்களுக்கே மீட்டு பாருங்கள். கவலைப்படாத, நக்கீரன் நலமுடன் திரும்பி வருவார். ஆண்டவா இறைவா எம்பெருமானே, உலகமும் நீயே வாழியும் நீயே. நக்கீரா, நீ தமிழோட விளையாட யாம் வந்தோம். நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே என்று வாதாடி தமிழ் திறமைக்கு எமது வாழ்த்துக்கள். மன்னா, தயவு செய்து தாங்கள் அறிவித்தபடி 1000 பொற்காசுகளை தருமிக்கே கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அருமை அருமை. மிக சிறப்பான முறையிலே திருவிளையாடல் புராணத்தை நம் கண் முன்னே காட்டிய மாணவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக மிகுந்த நன்றிகள்.
அருமை அருமை கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அருமை இடுப்பு பழச்சாடுறாங்க பாருங்க. சூப்பர் 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 அருமை தங்கம். அருமடா சிங்க குட்டிக்கலாம். அருமை அருமை அருமை. சாரதா தந்த கொடம் முறுக்கு
ஐயா நல்லவனா இவன் வல்லவனா நல்லது நான் இங்கே சொல்ல வந்தா நன்றி. Hi Meera. Hello Subhasri. Good evening. Do you know now I talk about merits and demerits of mobile phones. Oh, I see. I to know a little bit of mobile phones are good or bad. As it is good that everything in this world. It is a fact. Mobile phone are good for those who are using a effective purpose. Hey, another fact also I know. It is a bad for those who misuse it. It is nice to hear. Slowly, science progress. Telephones, but thereafter followed by cell phones and mobile phones. See, to say these difficulties. What difficulties? It is very difficult to all the people to handle, like downloading apps such as internet, Instagram, Facebook, etc. Hello, stop. It is very nice, happy moment that mobile phone is a big boon for all of us, very much in various kind of activities like texting, messaging, calling someone, etc. Dear friends, bestie, do you know mobile phones can track your locations and collect data about you, which can use it for cyberbullying. Oh, is it? But we should be very grateful to the people who invent such a great technologies. Hey, I am telling reality. Excessive use of mobiles can negatively impact our real life relationship. No, but mobile phone has very good impact on us. The radiation which come from the mobile phones are very harmful. Mobile phone are the best technology in this modern world. Hey, Sebasti, what is the cause? Listen, it might make divert into various kinds of issues. Do you miss your parents? Yes. Don't worry, it is very effective to bring your parents near to us wherever they are. Nowadays, there are thousands of mobile phones or smartphones and speed which gives mental tortures. It is easy to carry wherever we go and send a word of message to all. But certainly we can enjoy the mobile phones for our servant and not our masters. Conclusion. In today's era, there are few persons that do not have a mobile phone or not using a mobile phone. Nowadays, a mobile become a priority in everyone's life so that every person using their business, communication for other activities. Whether it is boon or ban, it is up to you. பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா அதிரடி களப்பட்டுமா கேம்பெயின தான் திறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா ஒரு நிமிஷம் நான் சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன் ஷாம்பெயினா என் காதல் கேம்பெயின் கேட்டுது மப்பிள் அப்படிதான்டா கேட்கும் கரெக்டா கேட்கும் ஸ்டார்ட் மியூசிக் பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா அதிரடி களப்பட்டுமா ஷாம்பெயின தான் திறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா கிடி கிடிச்சா என் வாய்ஸ் தான் கடி கடிச்சா என் வாய்ஸ் தான் குட்டி மக்கதா நம் கூட்டணி பாத்தி விட்டுதான் போமாட்ட நீ சத்தம் பட்டாது விசில் போடு குத்தம் பார்க்காம விசில் போடு பத்தம் பத்தட்டும் விசில் போடு நம்பி நம்பா விசில் போடு ஜிஓஏடி விசில் போடு ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு டிராகன் வெட்டுக்கு விசில் போடு நம்பி நம்பா விசில் அடி என்னோடு
Brahmin is the symbol of stability. Brahmin is the symbol of secularism. Brahmin is the symbol of spiritual science. Brahmin is the symbol of for meditation. Brahmin is the great symbol for the new age. Today's age is the Brahmin age. If we travel in our meditation to the other glaciers and visit the other classic civilizations and communities, you will find Brahmins. Brahmins are the energy support system for all beings. Brahmins are great friends for all souls. Brahmin is the common energy core connecting all classical civilizations. Brahmin is the symbol for the north, east, west and south. For all becoming one is dedicated to construct the Brahmin everywhere. சூரிய நமஸ்காரம் செய்கிற நன்மைகள் யோகாசனம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி அது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். பெற்றோர்கள் கைதட்டி மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யோகாசனத்திலிருந்து அத்தனை கலைகளையும் நம் மாணவர்கள் உங்கள் கண்முன்னே காமிக்கின்றார்கள். அருமண தங்கங்களா, சூப்பர் 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 சூப்பர். அழகு 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 அழகு. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள் மாணவர்களே. வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ. பாஷைகள் பலவன்றோ. அற்புதம் 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 அற்புதம். மக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. மக்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் அழகுடா சிங்கக்குட்டிகளா, அழகுடா 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 அழகுடா. இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே. இது தீயில் எழுந்து வந்த தேசமே. தலை கொடுத்தார் அந்த அருமை 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 அருமை. அற்புதம் அற்புதம். எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். சூப்பர் 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 சூப்பர். சிறப்பு சிறப்பு. சட்டம் புது வேகம் கொள்ளாதோ. வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும். கரவொலி எழுப்பி மாணவர்களை உற்சாகப்படுத்துங்கள். புது சக்தி பிறக்காதோ. சக்தி இருந்தால் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை நிறுத்திவிடு. சரியாயில்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக புயல் போல் விரைக. அடையலைய ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா. சிங்கங்கள் சாரதா மந்திரின் தங்கங்கள். நம் பள்ளியில் இவர்கள் அனைவரும் அங்கங்கள். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான்
வந்த கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். திருச்சி வந்தல்லே தெரிக்க விட்டான் மன்னல்லே திருத்தி வைக்கான் மன்னல்லே திட்டம் உண்டல்லே சேட்டன் மன்னல்லே சேட்ட செய்ய வந்தல்லே பேட்ட துளான் மன்னல்லே வேட்டையனல்லே.
கரவொலியை எழுப்புங்கள். மாணவர்களுக்கு விவசாயத்தின் பயன்களை அழகாக தெரிவித்தார்கள். விவசாயிகள் ஏற்படுத்தால்தான் நமக்கு சோறு என்பதை மனதில் வைத்து கொஞ்சம் கரவொலியை அதிகமாக எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறது. அருமை 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 அருமை.
பொதுமக்களும் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க மாணவர்களை. தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. கருப்பு போல கண்ணால் அடிச்சு விட்டு போறாங்க போறாங்க. பட்டு சர சரக்க பொங்கலக வராங்க. வட்ட கும்மி அடிச்சு வசிய பண்ண போறாங்க. முத்து முழப்பாறை கொண்டு விட்டு வராங்க. மொத்த மனசையுமே அழைக்கிட்டு போறாங்க. வராங்க வராங்க சமஞ்ச கொண்டு வராங்க வராங்க. கட்டு கருப்ப போட கண்ணால் அடிச்சு விட்டு போறாங்க போறாங்க. என்னடா சுதி இறங்கி போச்சு ஏத்துடா டேய். இப்படி வாங்க. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது. அதனால இந்த கோப்பையை அவனுக்கு கொடுக்காதீங்க. நீ ஒரு வீரன் அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை அவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய. அதனால அவனுக்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதா? அடிமாட்டு பயிர். இதுக்கு மேலே கைய வச்ச என்ன பண்ணுவ? உனக்கே சொல்லணும்.
பங்களிவா இனி ஆட்டம் தான் எப்போது வட்டி அடு மங்காத்த கட்ட போல இந்த வட்டாரணம் கையில் புடி புடி ஏ அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு தடப்படலாம் வரும் தன்மான படை கொடை அரபி கடல் நம்மை கொண்டாடுது கிழக்கு மலாபல கேள்விக்கு விடை விடை உற்சாகம் வந்து கொண்டாடுது யானே தர்றாவன் தௌலத்து கிராவா வந்தாண்டா மதுரைக்காரன் அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு 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 அச்சு தூக்கு நான் நினைச்சது எல்லாம் ஒவ்வொன்னாயே நடக்குது தன்னால மேல் இருக்கிற மேகம் ஓயாம தூங்குது என் மேல அட தருவா நீ பார்க்கிற இடம் தான் நடக்கிற மத்தியில கொஞ்ச நாள் சமசீனா சதுர வைக்கணும் பாப்பா பதற வைக்கணும் போதும் நீ புது சாட்சி ஏ பொறுக்குடா இனி வேகாது மறுக்குடா கத்து எல்லாம் காட்டக்கூடாது அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு அங்காளி பங்காளி வா இனி ஆட்டம் தான் எப்போதும் வட்டி அது மங்காத கட்டம் போல இந்த வட்டாரம் கையில் புடி புடி தடபுடலாம் வரும் தன்மான படை படை அரபி கடலை கொண்டாடுது கிழக்கு மலாபல கேள்விக்கு விடை விடை உற்சாகம் வந்து கூத்தாடுது தானே தர்றாவன் தௌலத்து கிராவன் வந்தாண்டா மதுரைக்காரன் நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அன்னை அன்புக்கு அன்னை தெரசா அறிவுக்கு அப்துல் கலாம் அடக்கத்துல நெல்சன் மண்டேலா நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்த 500 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்க ஆட்டுவோமா ஊரை காக்க உண்டான சங்கம் உயிரை கொடுக்க உருவான சங்கம் இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள நீதி நேர்மை காக்கின்ற சங்கம் நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம் இல்ல இது இல்ல இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல
பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே இருக்குது நீங்க போடுங்கண்ணே பாட்டை வெற்றியின் விலாசம், எளிமையின் உருவம், இனிமையின் வடிவமாக விளங்கும் எங்கள் பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயா அருண்குமார் அவர்கள் இப்பொழுது ஆசிரியர் பெருமக்களுக்கு பரிசினை வழங்குவார்கள். முதலாவதாக தமிழ் செல்வி ஆசிரியர்கள் பரிசினை பெறும் பொழுது கரவொலி எழுப்பி உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அடுத்ததாக சத்யா, சகீலா, பர்வீன் வர்றவங்க அப்படியே போட்டோ எடுத்துட்டு அப்புறம் கீழே இறங்குங்க. ஓட்டுநர் நடத்துனர்கள் வண்டி கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னா மேடைக்கு அருகில் வரவும். சத்யா, சகீலா, பர்வீன் பிரேமா, ஸ்ரீ சாய் பிரியா, ரம்யா, சுகந்தி, நமது பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களின் கரங்களால் ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. செந்தமிழ் செல்வி, பானு, கோகுல நான்சி, நிர்மலா, நமது சாரதா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. நமது நிர்வாக குழு உறுப்பினர் அவர்கள் தனது பொற்கரங்களால் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மீனா, சுனையா, சௌமியா, மோகனப்பிரியா, ஜானகி, அப்ரோஸ் பேகம், பரிசா பேகம், பிரதீபா, பரமேஸ்வரி, பிரதீபா, அடுத்து பரமேஸ்வரி, சரண்யா, பிருந்தா, திலகவதி, பிரியா பீட்டர், கோமதி, மகேஸ்வரி, எம், அக்ஸல்யா, அனுசியா, நித்யா,
ஜெயா, ரணிதா, புவனேஸ்வரி, பாரதி, புவனேஸ்வரி எஸ், ஜி சுகுணா, சசிகுமார், பாலு, இளையராஜா, ராஜ்குமார், பெரியசாமி, மணிவண்ணன், மணிகண்டன், மாரிமுத்து, விக்ரம், ஆண்டனி ராஜ், முருகானந்தம், நமது சாரதா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக ஆசிரியர்களுக்கு சிறப்பு பரிசினை நமது நிர்வாக குழு உறுப்பினர் ஐயா அருண்குமார் அவர்கள் தனது பொற்கரங்களால் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஓட்டுநர் நடத்துனர்கள் வண்டி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா வண்டியை எடுத்துட்டு கொஞ்சம் மேடைக்கு அருகாமையில் உடனடியாக வரவும். மாரிமுத்து, விக்ரம், ராஜ்குமார், பூமாலை. அடுத்தது ஆண்டீஷன் கொஞ்சம் ரெடியா இருங்க. மாதேஸ்வரி, சிவகாமி, ராணி, லக்ஷ்மி. ஆயா மக்கள்லாம் கொஞ்சம் மேடைக்கு அருகில் மாதேஸ்வரி, சிவகாமி, ராணி, லக்ஷ்மி. அடுத்து நடன இயக்குனர்கள் நமது பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களின் கரங்களால் பரிசினை பெறுகின்றார்கள். நடன கலைஞர்கள் மாதேஸ்வரி, சிவகாமி, ராணி, லக்ஷ்மி. இந்நிகழ்ச்சியினை இவ்வளவு நேரம் கண்டுகளித்து ரசித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். Center pages are empty. Please fill them. It's your achievement. Honorable Chief Guest, respected principal, teachers, parents, and my dear students, all good things come to an end with great honor. I take the opportunity to thank our Chief Guest for the gracing occasion. Despite the hectic schedule, dear sir, your presence has touched us because it conveys your concern for us. I thank the management for their support and inspiration. Thank you so much for your encouragement, which has given us and the impetus to put our best foot forward. I thank our parents and well-wishers for our faith as your cooperation and readiness is the straight out of our helping hand to us. Made us feel great honor. Thank you for the respect for us. Nothing can be completed in the school without the support of our evergreen dynamic support staff who look after all the little things which matter so much. Thank you. Thank you, dear students, have been the support of our school. Thank you so much for always being there. Thank you for lighting and the master, photos, choreographer, and our grateful teachers present here. As we conclude this program, let us carry forward the inspiration, ideas, and connections.
We have gained it today. Thank you once again for being part of the wonderful event. Thank you so much.